Selected point number 1166. मांगने से मरना भला அப்படின்னா கேட்கறது விட சாகிறது மேலு. बाबा मुरली में वही एक बात आई थी कि मांग लिया तो बिना मांगे मिले वो दूध मांग लिया तो पाने. तो ये संस्कार अभी यही कर रहे हैं संगम युग में. तो ये संस्कार அந்த பாய் சொல்றாங்க, பாபா முரளியில கேட்டிருக்கேன், இப்போ கேட்காம கிடைச்சா அது பாலுக்கு சமமானது, கேட்டோம்னா அது தண்ணி போல ஆயிடுச்சு. பாபா சொல்றாங்க ஆமா. संस्कार अभी यही कर रहे हैं संगम युग में. तो ये संस्कार कब बढ़ता है कि जब वो द्वापर और कलयुग के ड्रामा में आता है तो उसमें जो है वो छीनने के संस्कार कहाँ से आया. பிறகு இந்த இந்த விஷயம் நம்ம இங்க என்ன நிரப்புக்கிறோமோ அதுதான் துவாபர கலியுகத்துல அது ஏற்படுது. அப்போ இது எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்றது எப்போ வருதுன்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, देखो डायरेक्शन यही मिला है. பாருங்க, டைரக்ஷன் இதுதான் கிடைச்சிருக்குது. क्या என்ன ईश्वरीय डायरेक्शन क्या मिला है? ஈஸ்வரிய டைரக்ஷன் என்ன கிடைச்சிருக்குது? मांगने से मरना भला. கேக்குறத விட இறந்து போகிறது பெட்டரு, நல்லது. ये नहीं कहा छीनने से मरना भला. இப்படி சொல்லல, இழுத்துக்கிறதுனால நல்லது. जो छीन के लेता है वो ज्यादा पाप कमाता है. பாபா சொல்றாங்க, யாரு இழுத்துட்டு வாங்குறாங்களோ அவங்க ரொம்ப பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. कमाता है कि नहीं? சம்பாதிச்சுக்கிறாங்களா இல்லையா? चोरी करने वाला, இப்ப யாரு திருடுறாங்களோ, कैदी करने वाला கொள்ளை அடிக்கிறாங்க, ज्यादा पाप कमाता है या मांगने वाला ज्यादा पाप कमाता है? அதிக பாவத்தை சம்பாதிச்சுக்கிறாங்களா இல்லைன்னா கேட்க கூடியவங்க அதிக சம்பாதிச்சுக்கிறாங்களா? चोरी और डकैती करने वाला ज्यादा पाप कमाता है. இப்ப யாரு திருடுறாங்க கொள்ளை அடிக்கிறாங்க அவங்க அதிக சம்பாதிச்சுக்கிறாங்க. क्योंकि वो हिंसक भी बन गया. ஏன்னா அவங்க இம்சை கூடயும் பண்ணக்கூடியவங்க ஆயிட்டாங்க. और मांगने वाला கேட்க கூடியவங்க हिंसक नहीं बना, लेकिन இம்சை பண்ணக்கூடியவங்க ஆகல. अपनी आत्मा का हनन कर लिया. ஆனா தன்னோட ஆத்மாவோட கண்டன பண்ணிக்கிட்டாங்க. क्या हनन कर लिया? கண்டன பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி? उसको जो कुल की कहानी है वो खत्म हो गई. यहाँ बाप पुरुषार्थ सिखाने आए हैं. அவங்களுக்கு அந்த குலத்தினோட விஷயம் அந்த கௌரவம் என்றது போயிடுச்சு அவங்களுக்கு. இங்க அப்பா புருஷார்த்த பண்ண வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. कैसा पुरुषार्थ? எப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை பண்ண வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க? मांगने से मरना भला. கேட்கறதை விட இறந்து போகிறது நல்லது. ऐसे पुरुषार्थी बनना है இப்படிப்பட்ட புருஷார்த்தி ஆகணும். जो कोई से मांगने की दरकार न रहे. எப்படின்னா யாருக்கிட்டையும் கேட்கிற அவசியம் இருக்க கூடாது. अपने लिए भी नहीं मांगना है और विश्व कल्याण के लिए भी. தனக்காக கூடயும் கேட்டுக்க கூடாது, பிறகு உலகத்துக்காக கூடயும் அப்படின்னா உலகத்தினோட நன்மைக்காக கூடயும் नहीं मांगना है. கேட்க கூடாது. भीख मांग के भक्ति नहीं करनी है. பிச்சைய கேட்டு பக்தி பண்ணற அவசியம் இல்ல அப்படின்னா செய்யக்கூடாது. राजधानी स्थापन नहीं करनी है. ராஜதானிய ஸ்தாபனை செய்யக்கூடாது. तुम अपने पुरुषार्थ से अपने लिए राजधानी स्थापन करते हो. நீங்க உங்களோட புருஷார்த்தம் மூலமா உங்களுக்காக நீங்க ராஜதானிய நீங்க ஸ்தாபனை பண்ணிக்கிறீங்க. ज्ञान धन के लिए ज्ञान धन भी ऐसा है. ज्ञान धन कोई देने वाले का है, कोई ऐसा व्यक्ति. அந்த பாய் கேக்குறாங்க, பாபா ஞான தனம் என்ன இருக்குது அது கூட இப்படியே தாவான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, ஞான தனம் என்ன இருக்குதோ அது पुरुष है, कोई व्यक्ति ऐसा है जो ज्ञान देने वाला है. இப்போ ஞானத்தை கொடுக்க கூடியவங்க யாராவது பர்சன் யாராவது இருக்காங்களா? கொடுக்க கூடியவங்க है. ज्ञान देने वाला कौन है? ஞானத்தை கொடுக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? तो वो संस्कार जो है द्वापर और कलयुग में जो आते हैं कि उसके लिए भी बोला. இப்போ சம்ஸ்காரம் என்ன துவாபர கலியுகத்திலயும் வருது இல்லையான்னு சொல்றாங்க பாய். பாபா சொல்றாங்க அதுக்காகவும் சொல்லிருக்காங்க. इनकी अभी एक बात का जवाब
இவங்க என்ன கேள்விய கேட்டுட்டு இருக்காங்களோ அதுக்கு பதில் मुसलमान भीख मांगेंगे முஸ்லிம்ஸ் பிச்சை கேட்பாங்க अंत में। கடைசியில जिन मुसलमानों ने अभी ज्ञान को ठुकराया है, எந்த முஸ்லிம்ஸ் இப்போ ஞானத்தை நிராகரிச்சிட்டு இருக்காங்க, एडवांस पार्टी वाले ठुकराए जा रहे हैं ना। அட்வான்ஸ் பார்ட்டிக்காரங்க என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா நிராகரிக்கிறாங்க இல்லையா, அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் அவங்க किनके द्वारा? யார் மூலமா? इस्लामियों के द्वारा ठुकराए जा रहे हैं। இஸ்லாமிகள் மூலமா அட்வான்ஸ் பார்ட்டினோட ஆத்மாக்கள் நிராகரிக்கப்படுறாங்க. उनको इसका प्रतिफल देना पड़ेगा आगे चल करके। क्या இதோட ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வருங்காலத்துல. என்ன? वो ज्ञान के भीख मांगेंगे, हमको भी थोड़ा सुना दो। அப்ப சொல்றாங்க அவங்க ஞானத்துக்காக பிச்சை கேட்பாங்க, நமக்கு கூடயும் கொஞ்சம் சொல்லுங்க. ऐसा क्यों हुआ இப்படி ஏன் ஆச்சு? है? ये भी भीख मांगना ना पड़े। இது கூடயும் பிச்சை கேட்கிற அவசியம் இருக்க கூடாது. क्योंकि शिव बाबा आकर के स्वतः ही देता है। ஏன்னா சிவ பாபா வந்து தானாவே கொடுக்கறாங்களா, या बच्चे भीख मांगते हैं तब देता है। இல்ல குழந்தைகள் எப்போ பிச்சை கேக்குறாங்களோ அப்போ கொடுக்கறாங்களா? प्रजापिता प्रश्नों का उत्तर देता है। பிரஜாபிதா கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறாங்க. क्या என்ன? खींच खींच के बच्चे लेते हैं இழுத்து இழுத்து குழந்தைகள் எடுத்துக்கிறாங்க, और बाप देता है। அப்போ அப்பா கொடுக்கறாங்க. लेकिन शिव बाबा स्वतः ही देता है ஆனா சிவ பாபா தானாவே கொடுக்கறாங்களா, या मांगने से देता है? இல்லனா கேக்குறதுனால கொடுக்கறாங்களா? है? शिव बाबा तो खुद ही देता है। சிவ பாபா தானாவே கொடுக்கறாங்க. बच्चे पहले कुछ जानते थे क्या? குழந்தைகளான நமக்கு முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிருந்ததா என்ன? जानते थे। தெரிஞ்சிருந்ததா? उसने सब कुछ ब्रह्मा द्वारा दिया। அவங்க அவங்க எல்லாமே பிரம்மா மூலமா கொடுத்தாங்க.